வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். தொடர்ந்து நம்ம பதிவுகள் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இப்ப நம்ம எந்த பதிவு பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாராவளி எனும் ஜோதிட நூல்ல கொடுக்கப்பட்ட குருவும், சுக்கிரனும் சேர்க்கை பெற்றிருந்தால் என்ன மாரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் பார்க்க இருக்கோம். அதுவும் கேந்திரங்கள்ல 1, 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திரங்கள்ல இருக்கும்போது என்ன மாரியான நல்ல பலன்களை கொடுப்பார்? சுக்கிரன்னா நமக்கு தெரியும். சுக்கிரனோட காரகத்துவம் நமக்கு தெரியும். சுக்கிரன் என்பது ஒரு பெண் கிரகம். இது வந்துட்டு அசுரகுரு, குரு வந்து தேவகுரு. இப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம ஓரளவுக்கு வந்து ஜோதிடத்தில இருப்பவர்களுக்கு தெரியும். சுக்கிரன் வந்தா வீடு, வாசல், வண்டி, வாகனம் அனைத்தையும் குறிப்பார். வெள்ளி பாத்திரங்களை குறிப்பார். குரு தங்கத்தை குறிப்பார். இப்படிப்பட்ட ஓரளவு பேசிக் இது தெரிஞ்சு இருந்துச்சுன்னா, நமக்கு இது ஈஸி. சரிங்களா? இப் இப்ப வந்து குரு வந்துட்டு லக்னத்தில அதாவது குருவும், சுக்கிரனும் சேர்ந்து லக்னத்தில் இருந்தால் என்ன மாரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவோடைய நல்ல உபதேசங்கள், குருவோடைய சொல் அப்படின்னா, டீச்சர்களோட சொல்லுக்கு மதிக்கிறவரா இருக்கட்டும், பெரிய மனிதர்களின் சொல்லுக்கு மதிப்பவரா இருக்கட்டும், அ அதேபோல பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஆன்மீக குருக்கள சந்திக்கும்போது அவர்களோட பேச்சை கேட்கிற ஒரு நல்ல பையனா இருப்பாப்படி. சரிங்களா? அது பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் இதேதான். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திறமைகள் என்ன இருக்கும்? ஒரு நல்ல ஆளுமை திறன் இருக்கும். நல்ல ஆளுமை திறன் இருக்கும். ராஜகுணம் பொருந்தியவரா இருப்பாரு. நல்ல கம்பீரமாக உள்ளவரா இருப்பாரு. அ கம்பீரம்னா எப்படின்னா, நெஞ்ச நிமித்தி பேசுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி கம்பீரமானவரா இருப்பாரு. இவர் வந்து பிரம்ம குலத்தில் பிறந்தவராக, அதாவது அ பிரம்ம குலத்தில் பிறந்தவருக்கு ஈடாக, பிரம்ம குலத்தில பிறக்கிறதில்ல, பிரம்ம குலத்தில் பிறந்தவருக்கு ஈடாக அல்லது பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் எப்படி இருப்பானோ, அதற்கு ஈடா இருப்பாப்படி. அதாவது இந்த சாஸ்திரங்கள இதெல்லாம் வந்துட்டு கரெக்ட்டா ஃபாலோ பண்றவரா இருப்பாரு, அப்படின்னு சொல்லப்படுது. அ அதாவது அரசனுக்கு ஈக்குவலான பதவியிலும், பொருளிலும் இருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து இவங்க போகும்போது அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும், அப்படின்னும் இங்க வந்து சொல்லியிருக்குது. சரிங்களா? சாராவளி ஜோதிட நூல் என்ன சொல்லியிருக்குது? அ அனுகூலமான மற்றும் சாதக சூழ்நிலையை எப்பொழுதும் கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்குது. சரிங்களா? அதாவது லக்னத்துல சுக்கிரனும், குருவும் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான, அதாவது அவங்க எது எடுத்தாலும் சரி, ஒரு தொழிலா இருக்கட்டும், எது எடுத்தாலும் அனுகூலமா இருக்கும். போற காரியம் வெற்றியா முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ராஜா எப்படி இருப்பாரோ, அதுக்கு ஈக்குவலான குணங்கள கொண்டிருப்பார். ஈக்குவலான செல்வத்த கொண்டிருப்பார். ஈக்குவலான குரல் வளத்தையும் பெற்றிருப்பார். உடல் வாக்கையும் கொண்டிருப்பார். சரிங்களா? அ உடல் வாகுனோன நீங்க வந்து சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்கவர் தான் நெனச்சிடாதீங்க. அப்படி கிடையாது. அதுக்கு ஈக்குவல் ஆனது. பெண்கள் மீது அதிக பற்றும், அதிக மரியாதையும் உள்ளவர். சரிங்களா? இப்படியெல்லாம் அவருடைய குணநலங்கள் இருக்கும் என்று சாராவளி ஜோதிடம் சொல்லியிருக்கு. சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, 1, 4, 7, 10ல நம்ம வந்து சு குருவும், சுக்கிரனும் இருக்கும்போது 1ஆம் இடத்த பார்த்துட்டோம். 4ஆம் இடம் வீடு, வாசல், வண்டி, வாகனம், கேந்திரம். அதாவது லக்னத்துக்கு அடுத்த பலம் வாய்ந்த கேந்திரத்தில இந்த கிரகங்கள் சேர்ந்து இருந்தால், அது எந்த மாரியான பலன்கள கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை வெல்லும் ஆற்றல். சரிங்களா? அதாவது தன்னுடைய அனைத்து எதிரிகளையும் வெல்லும் ஆற்றல் கொண்டவராக இருப்பார். சொந்த பந்தங்கள், சுற்றத்தார்கள், சரிங்களா? அனைவரையுமே அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அதேபோல அவங்க தாயாரும் அப்படிதான் இருப்பாங்க. வாகன வசதிகள் அதிகம் பெற்றவராகவும், அ பொருள்கள் அதிகம் பெற்றவராகவும், பணம் அதிகம் பெற்றவராகவும் இருப்பார். சரிங்களா? தேவர்கள், குருமார்களை போற்றி பூஜிக்கும் குணங்கள் கொண்டவராக இருப்பார். சரிங்களா? அ ஒரு சிலர்லாம் வீட்ல வந்துட்டு அவங்களுடைய குருவோட ஃபோட்டோவ வச்சு வணங்கிட்டு வருவாங்க. தொடர்ந்து வணங்கிட்டு வருவாங்க. அது ஆன்மீக குருவாகவும் இருக்கலாம். இல்ல அவங்க டீச்சராகவும் இருக்கலாம். அதேபோல இந்த குரு பூஜையெல்லாம் பண்ணுவாங்கல்ல. குரு பூஜை பண்றக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாரியான சேர்க்கைகள் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? 4ஆம் இடத்துல குருவும், சுக்கிரனும் சேர்ந்திருந்தா, அவர்கள் வந்து இப்ப அந்த குருவுக்கு வந்து பாத பூஜையெல்லாம் செய்வாங்கல்ல, அவங்கலாம் இந்த லிஸ்ட்ல வருவாங்க.
அதாவது 4வது கேந்திரத்துல குருவும், சுக்கிரனும் இணைந்து இருக்கும்போது, அனைத்து எதிரிகளையும் வெல்லும் ஆற்றல் உண்டு. சரிங்களா? அதேபோல நிறைய வாகன வசதிகளும், நிறைய தனங்களும், நிறைய பொருள்களும், நிறைய இடங்களும் கொண்டவராகவும் இருப்பார். சரிங்களா? சொந்த பந்தங்கள், சுற்றத்தாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய மனிதரா இருப்பார். சரிங்களா? அப்ப அடுத்த கேந்திரமான அ லக்னத்திற்கு 7வது வீட்டில், அதாவது அ குருவும், சுக்கிரனும் லக்னத்திற்கு 7வது வீட்டில் 4வது கேந்திரத்துக்கு அடுத்த கேந்திரம். சரிங்களா? 4வது கேந்திரத்துக்கு அடுத்த கேந்திரம். அதாவது லக்ன கேந்திரம் மிகவும் வலிமையானது. லக்னத்த விட 4ஆம் பாவம் அந்த கேந்திரம் மிகவும் வலிமையானது. அதேபோல 7ஆம் இடம் வலிமையானது. இது கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லுவோம். சரிங்களா? இந்த கேந்திர ஸ்தானங்கள், அதாவது 7ஆம் வீட்ல இந்த குருவும், சுக்கிரனும் இணைந்திருந்தா என்ன மாரியான அமைப்புகள் இருக்கும் அப்டின்னா, நல்ல குணமுள்ள மனைவி அமைவாள். சரிங்களா? அதாவது நல்ல குணமுள்ள மனைவி அமைவாள். மனைவி வந்ததுக்கு அப்புறம் ரத்தினங்கள் சேரும், சிறந்த பொருட்கள் சேரும். சரிங்களா? சிறந்த சொத்துக்கள் சேரும். இல்ல வரையிலே கொண்டு வருவாங்க. இல்லன்னா இவரு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் அமையும். சரிங்களா? அதிக பெண் வாரிசுகள் பிறக்கும். சரிங்களா? அதிக பெண் வாரிசுகள் பிறக்கும். அனைத்து வித சுகங்களையும் அனுபவிக்கும் மனிதராக இருப்பார். சரிங்களா? உலக இன்பங்களை அனுபவிக்கும் மனிதராகவும் இருப்பார். சரிங்களா? அதாவது 7ஆம் வீட்டில் குருவும், சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் நல்ல மனைவி. அ அதேபோல பார்த்தீங்கன்னா, ரத்தினங்கள், சிறந்த பொருட்கள் இதெல்லாம் வர இவங்க மனைவி வந்த உடனே வரும். இல்ல மனைவி கூடவே வரும். சரிங்களா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவம் சம்மந்தம் 9ஆம் பாவத்தில குருவோ, சுக்கிரனோ சம்மந்தப்பட்டுட்டு இருக்கும்போது, அ அவங்களுக்கு வந்துட்டு மாமனார் வீட்டு சைட்லேருந்து பல்க்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அந்த மாரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதேபோல 10ஆம் வீட்டில் குருவும், சுக்கிரனும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, மிக உன்னதமான மனிதராக இருப்பார். எ எப்போதுமே நல்ல எண்ணங்களை கொண்ட அ மனிதராகவும், நல்ல மனம் கொண்ட மனிதராகவும் இருப்பார். இவர் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துல இருப்பார். கட்டளை விடக்கூடிய இடத்துல இருப்பார். சரிங்களா? அ பிறரை அதிகாரம் செய்து அ வேலை வாங்கக்கூடிய ஒரு திறமை படைத்த ஆளா இருப்பார். சரிங்களா? எல்லாருமே இவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. "ஒரு அத போய் பார்த்துட்டு வாப்பா" அப்படின்னா, போய் பார்த்துட்டு வருவாங்க. சரிங்களா? அனைத்து விதமான ஆடம்பரங்களையும் நிறைந்த மனுஷனா இருப்பாப்படி. சரிங்களா? அ அரசனைப் போல் ஒரு செல்வாக்கு படைத்தவராகவும் இருப்பார். பெரும் செல்வங்களும், நல்ல நல்ல காரியங்களை தானே எடுத்து செய்றவராகவும் இருப்பார். இந்த இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இந்த கோயில் பு பு அ அ கோயில்ல கும்பாபிஷேகம் செய்றாங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, கோயில் கும்பாபிஷேகம் செய்றதுக்கு பணம் குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல அதுக்கு கோயிலுகளுக்கு பெருசா இடம் வாங்கி குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல அ மொத்த வேலையுமே அவரே எடுத்து பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள அவங்களே செய்வாங்க. சரிங்களா? அதேபோல ஆடை தொழில்களை கொண்ட மனிதராகவும் இருப்பார். சரிங்களா? பெண்கள் சார்ந்த தொழில்களை கொண்ட மனிதராகவும் இருப்பார். அதாவது குருவும், சுக்கிரனும் சேரும் பொழுது, அதாவது தேவகுருவும், அசுரகுருவும் சேரும்போது, கேந்திரங்களில் அமரும் பொழுது, அனைத்து விதமான செல்வம் படைத்த மனிதராக இருப்பார் என்று 4 கேந்திரத்திலே அமைஞ்சாலும் அனைத்து வித செல்வத்தையும் கிடைக்கும். எல்லா சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் இருப்பார். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் 4ஆம் இடம். அதாவது லக்னத்துக்கு 4ஆம் இடம், 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம், 10ஆம் இடம். சரிங்களா? 10ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம்னா லக்ன பாவம். ஸோ இப்படி வளர்த்துக்கிட்டு வரும். சரிங்களா? கேந்திரங்களில் இருக்கும்போது அனைத்து வித சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதரா இருப்பார். இதே மாரி குரு, சுக்கிர சேர்க்கை உங்க ஜாதகத்திலயும் கேந்திரங்கள்ல அமைஞ்சிருந்துச்சுன்னா, இல்ல உங்க குழந்தைங்க ஜாதகத்திலயும் கேந்திரங்கள் அமைஞ்சிருந்துச்சுன்னா, நீங்களும் கொடுத்து வைத்த மனிதர்கள் தான் என்று சொல்லலாம். இல்ல நன்றி நேயர்களே. அடுத்த ஒரு சிறப்பான ஒரு பதிவில சந்திக்கலாம்.